ஓகே தமிழ், இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குல்ல. எஸ், நம்ம தளபதி அவர்களுடைய அப்டேட் சூப்பரான 68ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. ப்ரோமோ தான் ஆமா ப்ரோமோ தான் இன்னும் நான் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இந்த ப்ரோமோ நினைச்சு சந்தோஷப்படுறதா, துக்கப்படுறதா, வேதனைப்படுறதா தெரியல. துக்கப்படுற அளவுக்கு என்ன சந்தோஷப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். துக்கத்தை வந்து கிடையாது கிளைமாக்ஸ்ல சொல்றேன். சந்தோஷம் ஏன் அப்படிங்கிறது நம்ம தளபதியை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்ல. அந்த ஒரு ஆவல் பயங்கரமா இருக்கு. அது இன்னும் ஒரு படம் தான் பார்க்க முடியுங்கும்போது எனக்கு கொஞ்சம் அதுதான் துக்கத்தை கடைசியா சொல்ல நினைச்சா அது முன்னாடி போட்டு உடைச்சிட்டியா மொகார கட்டிங்க. சரி ரைட் ஓகே. GOAT படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பிறகு அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஓகே, நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வந்துரு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எங்க இருக்கு மொபைல், எங்க வேர் இஸ் மை வே மொபைல் அங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி இதுதானே வேணும். இது இல்லைன்னா நம்ம சவுண்ட் எஃபெக்டோட பார்க்க முடியாது இல்லையா? போட்டுருவோம். கனெக்ஷன் போடு. ரொம்ப பார்க்கும்போது தான் விளம்பரத்தெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. The greatest of all time. என்னப்பா ப்ரோமோன்னு சொன்னீங்க, அதுக்கு நீ இவ்வளோ சின்ன ப்ரோமோவா? தளபதி அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் மட்டும் காமிச்சிட்டு இருக்கலாம்ல. கைய பாக்குறதுக்கு தானா? எஸ், இப்படி வந்து சுண்டி விட்டுட்டு போயிட்டாரு. ரைட் ஓகே. எனிவே பயங்கர ஸ்டைலிஷான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷன், யுவன் சங்கர் ராஜா அவருனால யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்ட் பண்ணுவாரு. அது ஒரு டீம் ஒர்க், அவங்க ஃபேமிலி ஒர்க் மாதிரி. ஆனா வந்து ரொம்ப பாண்டிங், சூப்பரான பாண்டிங். சூப்பர். அதை பத்தி நம்ம பேச விரும்பல. ஓகே, நம்ம ஏன் நான் சோகம் அப்படின்னா தளபதியை வந்து இன்னும் 2 படத்துக்கு, இந்த படம் இன்னொரு படம் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவரை நம்ம தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு மனசு. என்ன பண்றது? என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக தான் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்றாரு, தியாகத்தை பண்றாருன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த சினிமா துறை அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட ரொம்ப ரீச், ரொம்ப ஸ்பீடா ரீச் ஆகும் இல்லையா? எவ்வளவு நல்ல நல்ல விஷயத்த சினிமாவில் அட்லீஸ்ட் இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்றாரு, சம்டைம் 2 படம் வெளில வருது. ஒரு 3 வருஷத்துக்காவது ஒரு படத்தை பண்ணிட்டு மக்கள் ரசிகர்களுக்கு அப்பப்போ அவரு இதா கொடுக்கலாமே அப்படின்னு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இதுவா அதுவான்னு போகும்போது இதுல வந்து 50-50ங்கிற மாதிரி போயிருக்கு. எதையுமே வந்து ஃபுல் ஃபிளெக்சிபிளா ஒர்க் பண்ணாதான் அதுல வந்து சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பா. ஓகே, அவர் எடுத்துருக்க ஒரு முடிவு சூப்பரான ஒரு முடிவு தான். 2026ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அரசியல்ல வந்து ஒரு அப்படியே எப்படி சொல்ற பூகம்பம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அதிர விட போறாரு. கண்டிப்பா. என்னோட ஓட்டு தளபதிக்குதான். இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்லக்கூடாது. ஏன் ஓட்டு? ஓகே ஓகே கைஸ், அது ஓட்டு போடும்போது அது அப்புறம் பாத்துக்கலாம். அவர் இதெல்லாம் இப்ப அதை பத்தி நம்ம அரசியல் பத்தி பேச முடியாது இல்லையா? ஓகே கைஸ், எனக்கு இந்த பாட்டோட அந்த ஃபர்ஸ்ட் பீட் அது யுவன் சங்கர் ராஜா ஒரு மாதிரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பாடல் நிறைய ஹிட், சூப்பர் ஹிட்டா இருக்கு. நம்ம தளபதி ஓக்கல்ல, அதாவது அவரு பாடி நம்ம இவரோட மியூசிக்ல அதனால வந்து பயங்கரமா ஸ்கிரீன்ல தளபதி அப்படி லைட்டா காமிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். நாளைக்கு பாத்துருவோம். நாளைக்கு எங்க போயிட போறாரு? 6 மணிக்கு டான் வந்து நிக்க போறாரு. நம்ம குறுந்திரையில பார்த்து ரசிக்க போறோம். ஒரு நாள் உங்களால பொறுக்க முடியாதோ? என்னால முடியாது. என்ன பண்ண முடியும்? மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்கான இந்த ப்ரோமோக்கான ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.